வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தங்கமரியப்பன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம சகாயம் ஐயா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல எல்லாருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஐயா உண்மையிலே அருமையா சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்களுக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். அதே மாதிரிதான் நிறைய நண்பர்களுக்கு சந்தோஷமும் கூட. அதுல நானும் ஒருத்தன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஐயா அரசியலுக்கு வர்றேன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்க தேவையில்ல. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். பாத்தீங்கன்னா ஐயா உங்க கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். சட்ட ரீதியான எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் கண்டிப்பா நான் சந்திக்க தயார் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே தெளிவா நமக்கு சொன்னதுனால இதுல இருந்து நம்ம கன்ஃபார்மா ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பா ஐயா நம்ம கூட நிக்கிறாங்க அப்படின்றது புரியுது. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், எதுக்காக இந்த எலெக்ஷன்ல வரல வைக்கல அப்படின்னா நீங்க அந்த இதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஈஸியா வந்துட முடியாது. அவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 234 தொகுதியிலையும் ஐயாவால ஒரே சகாயத்தால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 234 தொகுதிக்கும் 234 எம்எல்ஏ வேணும். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வார்டு மெம்பர்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து அங்க பூத் ஏஜென்ட் முத கொண்டு எல்லாருமே நமக்கு தேவை, எல்லாருமே நமக்கு வேணும். அப்படின்னு இருக்கும்போது நமக்குன்னு இப்ப தேவையானது என்ன? ஒரு கட்டமைப்பு. எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எல்லா நண்பர்கள்ட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு உண்டான களப்பணியை இப்போதைக்கு ஆற்ற மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மரங்கள் நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஏரியாவில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய இயக்கங்கள்ல இருந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, இந்த இது எல்லாமே இப்போ ஐயா கூடிய சீக்கிரத்துல எந்த பேரு அப்படின்ற ஒரு பேரு, அதாவது ஒரே ஒரு குடையின் கீழ் எல்லாருமே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா எல்லாருமே அதுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணி நம்ம என்னன்னா ஐயாவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தரையும் சகாயமா மாற சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலையை தான் நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு உண்டான முக்கிய பணி என்னன்னா, ஒருத்தரும் சகாயமா மாறணும். ஒருத்தருமே பாத்தீங்கன்னா உங்களோட பணியை சிறப்பா செய்யணும். அதுவும் நல்லது செய்யணும், நிறைய நல்லது செய்யணும். மக்கள் மத்தியில நம்மளை பத்தி தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியும்? அதை வச்சு தெரியும், சகாயத்தை தெரியும். சகாயத்தை தவிர மிச்சம் உள்ள 233 தொகுதிக்கு யாரு தெரியும்? யாரையுமே தெரியாது இல்லைங்களா? நம்மளை தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய நல்லதுகளை செய்யணும். அதுக்காக நண்பர்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, இப்போதைக்கு இருக்கிற உங்க அதாவது நினைக்கிற நிறைய விஷயங்களை தூர எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ஐயா சட்ட ரீதியாக நீங்க நல்லது செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த இடையூறு வந்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஐயா செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் எல்லாருமே ரெடியா இருக்கும். இது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே மறுபடியும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாம உங்களுக்கு உண்டான பணிகளை இன்னும் கூட உத்வேகத்தோட செய்யறதுக்கு எல்லாருமே துணை நின்று கண்டிப்பா ஜெயிப்போம். தமிழ் வாழ்க, நல்லபடியா எல்லாமே நல்லது நடக்கும். எல்லாரும் ஒரு உற்சாகத்தோட இன்னும் ஒரு பூஸ்ட் அப் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துருங்க. சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ். சரிங்களா?